நிறுத்துங்கள். உங்களைச் சுற்றிலும் பாருங்கள். 93% தகவல் தொடர்பு வார்த்தைகள் இல்லாமலேயே நடக்கிறது. அதாவது, இன்று நீங்கள் பேசிய ஒவ்வொரு உரையாடலிலும் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் தவறவிட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நிரலாக்கம் செய்யப்படுகிறீர்கள். ஆனால் இன்று நாம் அந்த திரையை கிழிக்கப் போகிறோம். மீண்டும் வருக. மனித உறவுகள் எனும் இந்த மாய வலையை நீங்கள் வெல்ல விரும்பினால் மனித மூளை எப்படி இயங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் 40 சாதாரண உண்மைகளை பார்க்கப் போவதில்லை. சமூக ஆதிக்கம், பொய்களை கண்டறிதல் மற்றும் பிறரை ஈர்க்கும் கலை எனும் 3 முக்கிய உளவியல் ஆயுதங்களை இன்று உங்கள் கையில் கொடுக்கப் போகிறேன். இவற்றை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய உதவி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிவிட்டீர்கள் என்பதை இது எனக்கு உணர்த்தும். செய்தாயிற்றா? வாருங்கள் தொடங்கலாம். பெரும்பாலான மக்கள் அமைதியைக் கண்டு பயப்படுகிறார்கள். அந்த அமைதியை உடைக்க தேவையற்ற வார்த்தைகளை பேசுவார்கள். நீங்கள் உண்மையை அறிய விரும்பினால் அல்லது ஒரு விவாதத்தில் ஜெயிக்க விரும்பினால் இதை செய்யுங்கள். உங்கள் கேள்வியை கேளுங்கள். அதன் பின் அமைதியாக இருங்கள். கண் தொடர்பை துண்டிக்காதீர்கள். தலையசைக்காதீர்கள். சிரிக்காதீர்கள். காத்திருங்கள். அந்த அமைதி எதிரில் இருப்பவருக்கு ஒரு விதமான பதற்றத்தை உண்டாக்கும். அந்த அமைதியை உடைக்க அவர்களே உண்மையை உளறிவிடுவார்கள். மற்றொரு வழி, நெற்றியை உற்று பார்ப்பது. யாரேனும் உங்களை மிரட்ட நினைத்தாலோ ஆக்ரோஷமாக பேசினாலோ அவர்களின் 2 புருவங்களுக்கு நடுவே இருக்கும் நெற்றி பகுதியை உற்று பாருங்கள். இது அவர்களை நிலைகுலையச் செய்யும். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஆனால் அந்த இடம் இப்போது உங்கள் கட்டுப்பாட்டில். மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்க வேண்டுமா? அவர்களை ஈர்க்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக அவர்களிடம் ஒரு சிறிய உதவி கேளுங்கள். இதைத்தான் பெஞ்சமின் பிராங்க்லின் எஃபெக்ட் என்பார்கள். யாராவது உங்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்தால், உதாரணத்திற்கு ஒரு பேனாவை கொடுப்பது, அவர்கள் மூளை, நான் இவருக்கு உதவி இருக்கிறேன், அதனால் இவரை எனக்கு பிடித்திருக்க வேண்டும் என்று நினைக்கும். இதனுடன் பிரதிபலிப்பு முறையை சேருங்கள். அவர்கள் அமர்ந்திருக்கும் விதத்தை நீங்களும் மெதுவாக பின்பற்றுங்கள். அவர்கள் பின்னால் சாய்ந்தால் நீங்களும் சாயுங்கள். இது அவர்கள் ஆழ்மனதிற்கு நானும் உங்களை போன்றவன்தான், நான் ஆபத்தானவன் அல்ல என்ற செய்தியை அனுப்பும். ஏனென்றால் என்ற வார்த்தையின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு வரிசையில் முன்னால் செல்ல வெறும் அனுமதியை கேட்பதை விட, நான் முன்னால் செல்லலாமா, ஏனென்றால் நான் அவசரமாகச் செல்ல வேண்டும் என்று காரணம் கூறினால் 93% பேர் சம்மதிப்பார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால், இவை அனைத்தும் வெறும் தந்திரங்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். இது ஏமாற்று வேலை என்று நினைக்கலாம். இல்லை, இது உயிர் வாழ்வதற்கான கலை. மனிதர்கள் அனைவரும் தர்க்க ரீதியாக சிந்திப்பவர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு. அவர்கள் உணர்ச்சிகளால் தூண்டப்படுபவர்கள். சமூக சூழலில் நீங்கள் திணறுவதற்கு காரணம் உங்களுக்கு திறமை இல்லாதது அல்ல. சதுரங்க காய்கள் எப்படி நகரும் என்று தெரியாமலேயே நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிலை இன்றுடன் முடிகிறது. யாராவது பொய் சொல்கிறார்கள் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? கண்களை பார்ப்பதை விடுங்கள். அவர்களின் பாதங்களை பாருங்கள். ஒருவர் பொய் சொல்லும் பொழுது அவர்கள் முகம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவர்களின் பாதங்கள் வாசலை நோக்கி திரும்பி இருக்கும். அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற துடிக்கிறார்கள் என்று அர்த்தம். மேலும் அவர்கள் உதடுகளை கவனியுங்கள். ஒருவர் தங்கள் உதடுகளை உள்ளே இழுத்து அழுத்தினால் ஏதோ சரியில்லை என்று அர்த்தம். உண்மையை சொல்லவிடாமல் அவர்கள் மூளை அவர்களை தடுக்கிறது. கூட்டமான இடத்தில் வழி கிடைக்க வேண்டுமா? மக்களை பார்க்காதீர்கள். நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை மட்டும் உற்று பாருங்கள். ஒரு இலக்கை நோக்கி தீர்க்கமாக பார்ப்பவருக்கு மக்கள் தானாகவே வழிவிடுவார்கள். திறவுகோல்கள் இப்போது உங்கள் கையில். எந்த கதவை நீங்கள் திறக்கப் போகிறீர்கள் என்பது உங்கள் முடிவு. இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து செல்லாதீர்கள். நாளை ஒரு முறையையாவது பயன்படுத்தி பாருங்கள். உலகம் உங்களுக்கு எப்படி தலைவணங்குகிறது என்பதை உணர்வீர்கள். நீங்கள் கடைசி வரை பார்த்திருந்தால் ஐ ஆம் அவேக் என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். உலகம் ஒரு விளையாட்டு மைதானம். விளையாடத் தொடங்குங்கள்.